இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பொட்டன்ஷியோமீட்டர். இது எப்படி உங்களுக்கு வந்து எது இன்புட்டு, எது அவுட்புட்டு, எது கிரவுண்டு அப்படின்னு செக் பண்ணுறது தெரியல அப்படின்னா, அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அது ஒரு சிம்பிள் விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் கண்ட்ரோலரில் சவுண்டு வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சுக்கோங்க. ஸோ கண்டினியூட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லைனில் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு எந்த ஒரு லைனில் வச்சு நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி வருதோ சென்டர் லைனில் வருது. ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ். அதாவது வந்து இதில் ஏதோ ஒன்று தான் வந்து இன்புட்டாக இருக்கணும், ஏதோ ஒன்று தான் வந்து அவுட்புட்டாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரவுண்டு. ஸோ ஒன்று வந்து கண்டினியூட்டி வராதது வந்து அது வந்து கிரவுண்டு. ஸோ அது தனியாக செப்பரேட்டாக விட்டுருங்க. சரி, இதில் வந்து எது இன்புட்டு எது வந்து அவுட்புட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 47K அப்படின்னு இருக்கா, நம்ம அதே மாதிரி நம்ம மல்டிமீட்டரில் வந்து 20K அப்படின்னா 200K அப்படி 200Kல வச்சுக்குவோம். 20Kக்கு எபோவ் தான். ஸோ 200Kல வச்சுட்டு கிரவுண்டு வந்து நம்ம வந்து கிரவுண்டில் வச்சுக்கலாம். இந்த சைடு இது கிரவுண்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாப்லையாவே. ஸோ கிரவுண்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இது வந்து 47Kங்கிறதுனால 200Kல வச்சுருக்கேன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ அதில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் செக் பண்ணோம் அப்படின்னா 47னா ஒரு 50 காட்டுதா. ஸோ இது வந்து ஃபுல்லாக இன்புட்டு ஆடியோ லைனோட இன்புட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிற லைனில் வச்சோம் அப்படின்னா, ஸோ இது இந்த லைன் இதுலேயே அவ்வளோவே காட்டுது. இதை வந்து நம்ம வந்து சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இப்போ வச்சு பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ கம்மியாகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம அவுட்புட் எடுப்போம். இதில் இன்புட் கொடுத்து இதில் வந்து அவுட்புட் எடுப்போம். இன்புட்டில் வச்சிங்கன்னா சேம் வேல்யூ காட்டும், ஆனால் அவுட்புட்டில் வந்து வேரி ஆகும். பொட்டன்ஷியோமீட்டரை வேரி பண்ணும்போது